பாட்டி பிறந்த நாளைக்கு எல்லாரும் கிஃப்ட் கொடுத்துட்டாங்க. கிஃப்ட் கொடுத்து முடித்த உடனேவா மனோஜ் கேட்குறாங்க, பாட்டி எல்லாருமே கிஃப்ட் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு, இதில் எந்த கிஃப்ட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதோ சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு தரேன்னு சொன்னீங்களே அதை கொடுங்க பாட்டி அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்குறாங்க. அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க, இருடா மனோஜ், முத்து இன்னும் கொண்டுட்டு வரலையே, என் பேரண்டி முத்து கொண்டுட்டு வரணுமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனேவா அவன் எங்கே இருக்கான்னு தெரியாதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் போலேவா நம்ம முத்து என்ட்ரி ஆகிடுறாங்க. வந்த உடனேவா என்ன தொழிலதிபரே என்னைய பற்றி ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்படிங்க. இல்லை பாட்டிக்கு எல்லோரும் கிஃப்ட் கொடுத்துட்டாங்க, நீ ஏன் கிஃப்ட்டு கொண்டுட்டு வரல அப்படின்னோடனே பாட்டி கேட்குறாங்க, என்ன முத்து நான் வந்ததுலேருந்தே நீ ஆள் வீட்டிலே இல்லாமல் இருக்கிற, நீ எங்கே போன அப்படி சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனேவா முத்து சொல்கிறாங்க, இல்லை பாட்டி கொஞ்சம் வேலையாக வெளியில் போனேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி அப்போ எனக்கு உண்டான கிஃப்ட் எங்கே அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்குறாங்க. அதுக்கு முத்து ஐயோ பாட்டி நான் வாங்கிட்டு வரலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனேவா பாட்டி சொல்கிறாங்க, சரி நீ வாங்கிட்டு வராட்டாலும் பரவாயில்ல அப்படிங்க. மனோஜ் உடனேவா நான் தான் சொன்னேன்ல பாட்டி அவன் எதுவும் வாங்கிட்டு வர மாட்டேன், எங்கள் கிஃப்ட்டிலேருந்து எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி எங்களுக்கு கிஃப்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு முத்து சொல்கிறாங்க, மனோஜை பார்த்துட்டு, தொழிலதிபரே கொஞ்சம் நிப்பாட்டு, நான் கிஃப்ட்டு வாங்கிட்டு வரலன்னு சொன்னேன், ஆனால் கிஃப்ட்டு கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. என்னது கூப்பிட்டு வந்திருக்கிறியா அப்படி சொல்லிட்டு நம்ம பாட்டி கேட்குறாங்க. கேட்ட உடனேவோ ஆமாம் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே சரி அவங்கள கூப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனேவோ 2 பேர் பாட்டியோட ஃப்ரெண்டு வர்றாங்க. நான் கூட போன வீடியோவில் போட்டிருப்பேன், நம்ம வடிவக்கரசி அம்மாவும் கேஆர் விஜயாவும் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் இதை எப்படி போட்டேன்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபோட்டோ இருந்தது இவங்க குரூப்பாக இருக்கிற மாதிரி, அதை நினச்சிட்டு ஒரு வேளை அவங்க வந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு தான் நான் போட்டேன். ஆனால் நான் போட்டது தப்பு தான். அங்கே வந்தது பாட்டியோட ஃப்ரெண்டு 2 பேர் வந்திருந்தாங்க. அதனால் அவங்க 2 பேர் கூட பாட்டி நல்லா மிங்கிளாகி எல்லா பழைய கதையெல்லாம் பேசி, அப்புறம் நம்ம மீனா அவங்க வீடியோ எடுத்தாங்கள்ல இந்த பிறந்த நாளைக்கு என்னென்ன நீங்கள் வாழ்க்கையில் என்னென்ன சாதிச்சிங்க, என்னென்ன பண்ணீங்க, எது கஷ்டத்தெல்லாம் இது பண்ணிவிட்டு ஹேண்டில் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிலாம் எல்லாம் பாட்டி சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோவை போட்டு எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கேட்டு முடித்த உடனேவா பாட்டியோட ஃப்ரெண்டு பாட்டி இந்த லவ் பண்ண கதை அந்த கதை இந்த கதைன்னு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ போல் ரவி என்னது பாட்டிக்கு லவ்வா அப்படின்னு சொல்லி பாட்டி ரொம்ப வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் எல்லாருமேவா நல்லா சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, என்ன எல்லாருமே கொடுத்த கிஃப்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, ஆனால் என் மனசை ரொம்ப டச் பண்ணது, ரொம்ப சந்தோஷப்படுத்தியிருந்தது யாருன்னா அது முத்து மட்டும்தான். நான் முத்துவை வளர்த்தேன் அப்படின்றதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா அவன் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் அவன் என்கிட்ட பேசும் போல் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் நான். இப்போன்னு இல்லை எப்பயுமே தான் என்னைய நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டது முத்து மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லாருக்கிட்டேயும். அப்போ மீனா முத்துக்கிட்ட சொல்கிறாங்க, பார்த்தீங்களா நீங்கள் என்கிட்ட கூட சொல்லாமல் இந்த மாதிரி பாட்டிக்கு எப்பயுமே எதிர்பார்க்காத அளவுக்கு கிஃப்ட்டு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனே ஆமாம் மீனா, நான் இவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் கிஃப்ட்டு கொடுக்கணும் அப்படி சொல்லி நினச்சேன். அதனால் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட மீட் பண்ணி சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே பாட்டி கேட்குறாங்க, நான் ஆமாம் பேராண்டி எப்படி உனக்கு இவங்கெல்லாம் தெரியும் அப்படி சொல்லி முத்துக்கிட்ட கேட்காங்க. அதுக்கு முத்து சொல்கிறாங்க, இல்லை பாட்டி நீங்கள் ஒரு நோட்டில் எழுதி வச்சுருந்தீங்களே ஃபோன் நம்பரு, அந்த நம்பரில் ஃபோன் போட்டு கேட்டு அங்கே போய் இவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு வந்திருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னோடனே ஓ அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. மீனா முத்துக்கு கேக்கு கட் பண்ணி அதை எடுத்து கொடுத்துட்டு போகிறாங்க. இப்போ அவங்க பக்கத்தில் போய் நின்ன உடனேவும் முத்துக்கிட்ட சொல்கிறாங்க,
பரவாயில்ல, நான் கூட நீங்கள் எங்கே கிஃப்ட்டு எதுவுமே இல்லையே, எல்லாருமே கிஃப்ட்டு கொடுத்துட்டாங்க, நம்ம மட்டும் கிஃப்ட்டு கொடுக்காம இருக்கிறோமே அப்படின்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் பரவாயில்ல, நீங்கள் வந்த உடனேவும் கிஃப்ட்டு கொடுத்துட்டீங்க. பாட்டி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க பாருங்களேன் அப்படி சொல்லி. ஆமாம் மீனா, பாட்டி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. இவங்க 2 பேருனால இவங்க 2 பேரும் மட்டும்தான் அவங்கள திருப்திப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு தான் நான் வந்துட்டு இவங்க 2 பேர்த்தையும் கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஐடியா அவங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மீனா. அதுக்கு முத்து சொல்கிறாங்க, ஏன் எனக்கெல்லாம் இந்த ஐடியாலாம் வரக்கூடாதா, நான் என்ன அவ்வளவு தெரியாதவனா இருக்கிறேனா அப்படி சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு மீனா வந்துட்டு, இல்லை நான் சும்மா கேட்டேன், இவ்வளவு இதாக இது பண்ணுறீங்களே அதனால் கேட்டேன் அப்படின்னு. இல்லை மீனா, நம்ம தான் நகையை கொண்டு போய் வச்சோம்ல, அதை கவரிங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ தான் பாட்டி ஒரு தடவை சொன்னாங்க, இந்த மாதிரி எனக்கு ஸ்கூலில் படிக்கும்போல அந்த மாதிரி ஃப்ரெண்டுகளாக இருந்தாங்க, அவங்களெல்லாம் பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, அவங்கள மீட் பண்ணவே இல்லை, இருக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது எனக்கு மனசில் தோணுச்சு அப்போ போல தான். சரி, கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அவங்க ஃபோன் நம்பர்லாம் எடுத்துகிட்டு அவங்கக்கிட்ட போய் நம்ம பாட்டிக்கு பிறந்த நாள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வரலாம் அப்படி சொல்லிட்டு நான் ஐடியா பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே மீனா வந்துட்டு, பரவாயில்லைங்க, என்ன பாட்டி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, நம்மளுக்கு கிஃப்ட்டு வருதோ இல்லையோ, இல்லை பாட்டி கிஃப்ட்டுக்கு தர்றாங்களோ இல்லையோ, அது நம்மளுக்கு தேவையில்லை, அவங்க இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறதே நம்மளுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிடுறாங்க. உடனே பாட்டி வந்துட்டு, இந்த சந்தோஷத்தெல்லாம் கொடுத்தது நம்ம முத்து தான், நான் முத்து வந்து எப்பயுமே என் மனசை புரிஞ்சு வச்சுக்கிட்டு என்னை சந்தோஷத்தை படுத்துறதுலே இருப்பான் அப்படி சொல்லி மீனா சொல்கிறாங்க. மீனாக்கிட்ட பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. பிறகு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கோம் போல் பாட்டி வீடியோ பூரா போடுறாங்க. நம்ம மீனா வீடியோ எடுத்தாங்களே அதை பாட்டியை வச்சு பேசுனதெல்லாம் போடுறாங்க. போட்டு முடித்தோடனே எல்லாருமேவும் கிளாப் பண்ணுறாங்க. பாட்டி பேசி முடித்த உடனேவும் கிளாப் பண்ணுறாங்க. கிளாப் பண்ண உடனே பார்வதி சொல்கிறாங்க விஜயாவை, விஜயா நீ எல்லோரும் தானே ஒன்றா இது பண்ணுறாங்க, நீ ஏன் கை தட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாட்டியோட ஃப்ரெண்டு கேட்குறாங்க, இது யார் ஓ மருமகளா அப்படி கேட்காங்க. ஆமாம் அப்படியும். இன்னும் ஒல்லியாக குச்சி கணக்கட்டா வந்தா இப்போ என்ன பருத்து போய் இருக்கிறா அப்படின்னு சொல்லியும் விஜயாவுக்கு சரியான கோவம் வருது. உடனேவும் பார்வதி எல்லாரும் அவங்க நம்ம ஸ்ருதி அப்புறம் வந்துட்டு ரோஹிணி எல்லாரும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சிரித்த உடனேவும் விஜயா வந்து அந்த பாட்டி சொன்னாங்களே அந்த பாட்டியை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் அந்த பாட்டியெல்லாம் இப்போ கொஞ்சம் பேசும்போல் கொஞ்சம் நல்லா காமெடியாக இருந்த மாதிரி இருந்துச்சு.